தஞ்சாவூர் மந்த்ராலயம் லேங்வால் மாலில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பொருள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா குட்டி குட்டியாக வெறும் ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கீங்க, எனக்கு வந்து ஓவரால் ஒரு வியூ காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து கீழே இப்படி வைக்கும்பொழுது ஜியோபி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அழகாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதேமாரி நம்ம பூஜை ரூமில் இப்படி ஃப்ளாட்டாக வைக்கிறது, காப்பர், அதுக்கப்புறம் டர்மோலின், இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த இருக்குது. பக்கத்துலேயோ பேக்கெட்லேயோ தலைவாணி கல்லையோ வச்சுருந்தா நம்ம நினச்சது நடந்துகிட்டே இருக்கும், பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒருத்தவங்க கூடயே இருக்கணுங்கிறது தான் லக்கி பூஸ்டர். ரொம்ப முக்கியமான விஷயம் கார் ப்ரொடெக்டர். காரில் ஆக்சிடென்ட் ஆகிற பயம் வேண்டாம். கார் ஓட்டுறவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், ப்ளஸ் டென்ஷன் ஆகாமல் கூலாக அடுத்தவங்கள ஓட்டுறோம். இது 20 மீட்டர்ஸ் வரைக்கும் இதோடைய பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தினம் ஒரு யாகம் பண்ணால் என்ன ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் இருக்கும். இது வரைக்கும் இதை வாங்கி கற்றுக் கொடுக்க முடியல. அவ்வளோ பேர் வாங்கினவங்க இதை எனக்கு ஒரு பண்டிலாக வேணும், திருப்பி கிடைக்காம போச்சுன்னு அப்படிங்கிறப்ப நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இதை பார்த்து ஒரு ஹோமத்துக்கான அத்தனை பொருட்களும் க்ரஷ் பண்ணி பவுடராக்கி ஒரு ஊதுபத்தியாக செஞ்சு வச்சுருக்காங்க. மெயின் டோர் என்ட்ரன்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் தலைவாசலை சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வஜ்ரா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆயுதம். ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்காங்கன்னா அவங்க உச்சந்தலையில் லைட்டாக டெய்லி வச்சு விட்டு வராங்க, அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இருக்காது. பண வரவு, அதாவது 8 திக்குலேருந்து பணம் கொடுத்து வராமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது முக்கியமாக கோர்ட் கேஸில் வந்து ஜெயிக்காமல் இருக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பீடைகள்னாலேயோ ஏதோ கிரக கோளாறுனாலேயோ பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அத்தனையுமே இதை டெய்லி யூஸ் பண்ணும் பொழுதோ, இதை 4 முறை தெளிக்கும் பொழுதோ, அதேமாதிரி நம்ம தண்ணியிலையும் தெளிக்கலாம், வெறும் பவுடராகவும் போடலாம். கேஷ் பாக்ஸ், வியாபார ஸ்தலங்கள், இதோ துணி, வெள்ளை துணியிலையோ இல்லை க்ரீன் துணியிலையோ நம்ம ஒரு ஸ்பூன் மடித்து வச்சு நம்ம கேஷ் பாக்ஸில் போட்டிங்கன்னா இதோட வாசம் ஹாசமாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து பன்னீர் இல்லைன்னா பால் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸாக அப்படின்னு நீங்களே அதிர்ச்சிப்படுவீங்க. அந்த அளவுக்கு வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான். நீங்கள் உங்களுடைய செல்வத்தை பெருக்க வேண்டும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 சொட்டை எடுத்துகிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க நிறையா பணமழை வர மாதிரி. இது மிகப்பெரிய சைக்காலஜி, உங்களுடைய மைண்டோட வைன் பண்ணி கொடுக்குற விஷயம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் சக்தி வாய்ந்த பொருட்கள் இருக்க வேண்டும், சக்தியாக இருக்க வேண்டும், வெற்றியாக இருக்க வேண்டும், தடைகள் இருக்கக்கூடாது, சுபமாக இருக்க வேண்டும், சுபமச்சம், எல்லா வளமும் பலமும் பொருந்திய ஒரு வீடாக இருக்க வேண்டும், நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க வேண்டும். அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். முருகா முருகா உன் அருள் மட்டும் போதும் முருகா 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 உன் கைகளில் கொண்டு என்னை காப்பாயோ. வேல் பிடித்த முருகனின் கால் பிடித்து உயர்வோம் முருகா முருகா உன் அருள் பொருள் வேண்டும் முருகா. வீணை தீர்க்கும் வேல் முருகா, வேலுண்டு வீணை இல்லை திருமுருகா. உன் பெயர் கேட்டாலே உருகுதையா உருகுதையா திருமுருகா. மலை மேலே உயிர் கொண்டு கையில உயிர் வேலை கொண்டு அருள் செய்திடும் முருகா. ஓம் சரவண பவயன குககாய் உன் திருப்பாதம் சிறப்பாகும் முருகா 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 உன் அருள் பொருள் வேண்டும் முருகா. வீணை தீர்க்கும் வேல் முருகா, வேலுண்டு வீணை இல்லை திருமுருகா. உன் பெயர் கேட்டாலே உருகுதையா உருகுதையா திருமுருகா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் மந்த்ராலயம் லேங்வால் மாலில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பொருள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா குட்டி குட்டியாக வெறும் ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கீங்க, எனக்கு வந்து ஓவரால் ஒரு வியூ காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மந்திராலயத்தோடைய ஆஃபீஸ் டூர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மந்திராலயத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே A to Z. ஒரு ஆன்மீகம் அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூம்,
வீடுனாலே ஒரு பூஜை ரூம் இருக்கும். அந்த பூஜை ரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள் சிலையாக இருக்கட்டும், நம்ம வாசனை திரவியங்களாக இருக்கட்டும், மாலையாக இருக்கட்டும், பூஜையில் சம்மந்தப்பட்ட அத்தனையுமே இந்த மந்த்ராலயத்தில் இருக்கும். யூனிக்காக இருக்கும். ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப பக்குவமாக சொல்லுவாங்க. எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதில் யூனிக்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்து பார்த்து தரமாக நம்மளோட ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் லைஃப் டியூனர் ப்ளஸ் மந்திராலயம் சேர்ந்து கூட பொருட்கள் நிறையா இருக்குது. வாங்கி கொடுக்குற விஷயங்களும் இருக்குது. அதுலேயும் தரம் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபைபர்லான அழகான ஒரு விநாயகருடைய தலைப்பகுதி மட்டும் வீட்டிலலாம் மேலே மாட்டோம் வச்சுக்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. ஃபைபர் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது. இது வீடு முகப்புலையோ இல்லை ஹால்லையோ வந்து வச்சோம் ஜைஜாண்டிக் ஒரு ஃபிகராக இருக்கும். ஒரு தெய்வீகமாகவும் இருக்கும். இதுவும் நம்மளுடைய மந்த்ராலயத்தில் இருக்குது. மந்த்ராலயத்தில் நிறைய ஸ்டாச்சுஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பூங்கொத்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட், நம்ம இந்தியன் மேடு, எல்லா வகையான ஃப்ளவர்ஸும் இருக்கும். உங்களுக்கு பூங்கொத்தாக வைக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வாஷ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வாஷபிள். அவ்வளோ சூப்பரான வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூங்கொத்து அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். அதே மாதிரி இங்கே நிறைய ப்ளண்ட்டி ஆஃப் பூங்கொத்துகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு அற்புதமான அதாவது செராமிக் ட்ராக். இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபேட் ஆகாத விநாயகர். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டி குட்டி சின்ன சின்ன ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வந்துமே இங்கே இருக்குது. அதேமாதிரி நல்ல ட்ரீட்டட், நல்லா பார்த்து பார்த்து வச்சக்கூடிய சங்கு, வலம்புரி இடம்புரி எல்லாமே இருக்குது. நம்ம அகற்று பச்சரிசியில் வந்து எப்படி வைக்கணும்னு முதற்கொண்டு நம்ம அதை வச்சு காமிச்சிருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய காப்பரில் வந்து பிரமிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விஷ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, நமக்கு தேவையான காயின்ஸோ முக்கியமானதெல்லாம் அதை வைக்கிறது கூட பிரமிட்ஸ் இருக்குது. அதேமாதிரி துளசி மாலைகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியாக பாபா, அதுமாரி புத்தரோட இருக்கக்கூடிய ஃபவுண்டைன்ஸ், பெரிய பெரிய ஃபவுண்டைன்ஸ்லாம் வைக்க முடியல வீட்டில், அதனால் குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. அதுமாதிரி குட்டியாகவே நிறைய ஃபவுண்டைன்ஸ் இருக்குது. பஞ்சலோக ரிங், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சலோக ரிங்ஸ் இருக்குது. பஞ்சலோகம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பியூரிட்டியாக பஞ்சலோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ருத்ராஜம் பல ஃபேஸில் இருக்குது. காயின்ஸ், அதாவது 8 திக்கு வசிய பொடிகள்ல இருந்து அதே மாதிரி காயின்ஸு நிறையவே இருக்குது. ஸோ காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டலட்சுமி காயின்ஸ் எல்லாமே அழகாக கஸ்டமைஸ் பண்ணி அதை வந்து கோல்டு பிளேட்டட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது வீட்டில் பூஜை ரூமில் வச்சிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேம்பூ ட்ரீஸ், அது சின்னது பெருசு எல்லாமே இருக்குது. வீட்டில் ஃபேன்சியாக இருக்கக்கூடிய இந்த யானையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுமாதிரி நிறைய இருக்குது, நம்ம பார்க்கலாம். இதுமாதிரி குட்டி குட்டியாக பெருசாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைக்கக்கூடிய எனர்ஜைஸ். குட்டியாக நம்ம வந்து வீடு அழகாக இருக்கணும்னு பார்ப்போம், ப்ளஸ் எனர்ஜியாக இருக்கணும் இல்லையா? பாருங்க இந்த விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச விநாயகர். நல்லா விசிறி கட்டி அந்த காலத்தில் இருப்பாங்க இல்லையா, முண்டாசு, அந்த மாதிரி ஒரு மரத்தில் உட்காந்துருக்க மாதிரி அழகான ஒரு. அதேமாதிரி வால் ஹேங்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான வால் ஹேங்கிங்ஸ், பேரட்ஸ், இதெல்லாம் வந்து அழகாக பாருங்களேன், குட்டியாக அழகாக இருக்கும். வாசல் படியில் தொங்க விட்டோம்னா எப்படி இருக்கும் பாருங்களேன், சூப்பராக இருக்கு இல்லையா? அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பஞ்சலோகத்தில் ஆன இதான் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கருங்காலி மாலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று நம்ம வியர் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாமி வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி ஃபோட்டோ அதேமாதிரி சிலைகளுக்கு போடுறது. இது வந்து 10 mm. ஆனால் அது எல்லோரும் பார்த்தா காப்பர் மாதிரி இருக்கு இல்லையா? இல்லை, பஞ்சலோகம். வெளியில் கூட கட்டிடலாம், ஆனால் பஞ்சலோகத்தில் கருங்காலி கட்டி போட்டோம்னா அவ்வளோ நல்லது. வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் மாட்டலாம், சாமி படம்னு இல்லை. வீட்டுக்குள்ளே கருங்காலி மாலையில் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா உலக்கை அந்த மாதிரி பெல்லு மரம்லாம் ஏன் செஞ்சாங்கன்னா அதுக்குன்னு ஒரு எனர்ஜி உண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுவாமிகளுக்கு போகக்கூடிய பஞ்சலோக மாலைகள். இதேமாதிரி குட்டி குட்டியாக கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறவங்களுக்கு பஞ்சலோகத்துலேயான கருங்காலி மாலைகள் இருக்கும். அதேமாதிரி சாமி டாலர்ஸ் கூட. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குதிரை, ராசி குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ஹைட்டானது. வீட்டிலலாம் ஹாலில் ஒரு ஸ்டூல் போட்டு பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபேட் ஆகாது. செராமிக் தான், உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இதுவும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் டாட்டாய்ஸ், இந்த வாஸ்துக்கு சொல்லுவாங்களே, இதுமாரி ஸ்டோன்ஸ்லேயும் போட்டுக்கலாம். அதேமாதிரி வாட்டரில் வச்சு வைக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமை பூந்த வீட்டில் அமீனா பூந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது. ஆமை என்பது என்ன சொன்னாங்கன்னா பொல்லாமை, தீண்டாமை, நமக்கு விளங்காமை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ பொறாமை, தீண்டாமை, கொல்லாமை, அந்த ஆமை தான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கலாம், தவறு கிடையாது. நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால தான் இந்த விஷயத்த சொன்னேன். ஆமை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார். அதான் கொல்லாமை, தீண்டாமை, சொல்லாமை, இந்த மாதிரியான பொறாமை எல்லாத்தையும் அந்த ஆமை தான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ
ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே பண்ண ஒரு விஷயம். ரப்பர் வுட்ல பண்ணியிருப்போம். 2 லாக்கெட் இருக்கும். 2 லாக்கெட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா உள்ள கிறிஸ்டல்ஸ், டர்மோலின் ப்ளஸ் சஞ்சீவி ரூட்டோட பவுடர் இதெல்லாம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா தனவசியம், குபேரவசியம், ஜனவசியம், ராஜவசியம் இதுதான் வந்து தெய்வீக சக்கரம்னு இதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அப்படியே திருப்பி வச்சிங்கனாக்கா இந்த பிரமிட் காப்பர். ஸோ இது வந்து கீழே இப்படி வைக்கும்போது ஏர்த்து ஜியோபிளி ஸ்ட்ரெஸ் வந்து அழகாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதேமாரி நம்ம பூஜை ரூமில் இப்படி ஃப்ளாட்டாக வைக்கிறது. இதுக்கு மேலே ஒரு அழகான ஒரு விளக்கு ஏற்றுனீங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி கீழே வச்சிடணும். இதான் பூஜை ரூம் அப்படின்னாக்கா இப்படி வச்சிடணும். இந்த இடத்துல நடுவில் விளக்கு ஏற்றணும். மேலே ஏறியும்லேயே அந்த விளக்கு நார்மல் விளக்கு கூட ஏற்றலாம். ஸோ என்னது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பேப்பரில் எழுதி உள்ளே வச்சுட்டு வச்சாலே போதும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த சக்கரத்தோடைய மகிமை இந்த மாதிரி. ஸோ அதனால் இதை பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க வேணும்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அந்த காலத்து முறைப்படி பண்ண ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவேட்டட் தெய்வீக எந்திரம். அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்ட் பண்ணி மரகத லிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலி இது ஜேர்டு. இந்த ஜேர்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரகதத்தோட அடுத்த ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலியும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக க்ளீனாக அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய டிரான்ஸ்பரன்சி நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக பார்த்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மரகத லிங்கம் ரொம்ப பவர்ஃபுல்லாக சாண்டிங் பண்ணோம்னா அதோடைய இது மந்திரங்கள்லாம் உருவேறும். ஸோ லிங்கம் இருந்தால் அவங்களுக்கே தெரியும், அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயந்தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனக ஸ்ரீ சக்கரம். இதுவும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிற விஷயந்தான். வீட்டில் ஹாலில் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாஸ்து பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ஸ்ரீ சக்கரமே பெருசு. 4 சைடுமே கிறிஸ்டல்ஸ் உள்ளே இருக்கும். அதேமாதிரி உள்ள லேபரின் சக்கரம் அது உள்ளார கிறிஸ்டல்ஸ் ஜீவகாந்த கல் உள்ளே இருக்கும். அப்போது பாருங்கள் இதை மாட்டினா பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஹாலில் அப்படி மாட்டிருந்தா பிரம்மாண்டம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 அடிக்கு 1 அடி 1.25 அடிக்கும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ வச்சு அழகாக வச்சோம்னாக்கா இதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி நெகட்டிவ் ஆயினா பாசிட்டிவ் ஆயினா மாற்றக்கூடிய சக்தி இதில் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது கன் மெட்டலில் செஞ்சுருக்க விஷயம், அதனால் ஹீட் ஆகாது. ஸோ எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்டாப் அப் இருக்கும். ஸோ ரிசீவிங் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபுல்லாக இருக்கும். இதை மெடிடேஷன் பண்ணலாம். வெளியில் போகும்போது இது நடுவில் பார்த்துட்டு போனோம்னா நம்மளுடைய மைண்ட் பாசிட்டிவாக ஆகும். ஆக மொத்தத்தில் வீடே பாசிட்டிவ் ஆகிறதுக்கு தான் இந்த கனக ஸ்ரீ சக்கரம். இது நம்மளுடைய ப்ராடக்ட் தான். விநாயகர் சங்குன்னு பேர். இந்த சங்குலேயே ரொம்ப முக்கியமானது விநாயகர் சங்கு. ஸோ ரொம்ப விசேஷம். பார்த்தீங்கன்னா இது விநாயகர் அமைப்பில் இருக்கும். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர். தனலட்சியம் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தனகடாட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் இது பீரோலையோ காசு இருக்கிற இடத்துலையோ இல்லைன்னா தீபத்தில் வச்சாலே போதுமான விஷயம்தான். நல்ல வைப் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதேமாரி நம்மள்ட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல அழகான குவாலிட்டியான லிங்கம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்படிகம். ஸ்படிகத்துலேயே நல்ல குவாலிட்டி. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டிரான்ஸ்பரன்சி நல்லாவே இருக்கும். அதேமாரி நல்ல ஒர்த்து. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் தான், சின்ன சைஸ் கூட இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஷ்டலட்சுமி காயின் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் டைமில் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபேட் ஆகாது. ஏன்னா கோல்டு டிண்ட் மேலே இருக்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு ஃபேட் அவுட் ஆகாது. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த அஷ்டலட்சுமி காயின். அடுத்தது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செலனைட். இந்த செலனைட் ஸ்டோன் செலனைட்னு கூகுளில் செக் பண்ணிங்கனாலே தெரியும். அதில் ஸ்ரீ சக்கரம். இந்த செலனைட்டை என்ன செய்யும், இதுக்கு மேலே என்ன வச்சாலும் டபுள் பர்பஸ். எப்படி படிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் முன்னாடி தொங்க விட்டாங்கன்னா செலனைட்டுங்கிறது ஒரு ஸ்டோன் வெரைட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பிரேஸ்லெட் வச்சுருந்தீங்கன்னா பிரேஸ்லெட்டோ காயினோ ரிங்கோ நீங்கள் இதை வச்சுருக்கீங்க அப்படின்னா ரிங் கழட்டி வச்சிட்டிங்கன்னா அது சார்ஜ் அப் ஆகும். நெகட்டிவிட்டியை வச்சுருக்காது. ஸோ எப்பொழுதுமே ஸ்ரீ சக்கரம் பாசிட்டிவ். இந்த செலனைட் ஸ்ரீ சக்கரில் போடும்போது டபுள் பாசிட்டிவ். அதுமாரி நல்லா கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அதையும் பார்க்கலாம். பிரம்மஸ்திரா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ராஜா செங்கோல் பிடிச்சிருக்கும் போது ஒரு கைப்பிடியில் ஒரு ரகசியம் இருக்கும்ல, அதுதான் குவாண்டம் ஃபார்முலா. அவ்வளோ சூப்பர். இது பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரு யானை பாலம் பக்கத்தில் இருக்க மாதிரி. இதில் 2-3 வெரைட்டி இருக்குது. காப்பர், அதுக்கப்புறம் டர்மோலின், இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த இருக்குது. பக்கத்துலேயோ பேக்கெட்லேயோ தலைவாணி கடையிலோ வச்சுருந்தா நம்ம நினச்சது நடந்துகிட்டே இருக்கும். பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒருத்தவங்க கூடயே இருக்கணுங்கிறது தான் லக்கி பூஸ்டர். சக்தி மகாசக்தியாக மாகும் ரகசியம். இது எப்பேற்பட்ட கந்திஷ்டியும் உங்களை வர வைக்காது. பாசிட்டிவ் மட்டும்தான். போகிற விஷயங்கள் தடை இல்லாமல் போய்கிட்டே இருக்கலாம். அதான் ராஜா செங்கோல்னே சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஜியோதாரா. இந்த ஜியோதாராங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு ஜியோனா ஜோபில் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது. அதில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கமின்மை. பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தால் ஒரே சண்டை, வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குது, பாசிட்டிவிட்டியே இல்லை. அவங்களாம் இந்த முக்கியம் ரொம்ப ஜெட் பென். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸில் போட்டிருந்தோம். இப்போல்லாம் காப்பரில் போட்டிருக்கோம் சூப்பராக. வீட்டில் இப்படி தொங்க விட்டாலே போதுமான விஷயம். ஜியோதாரா. ஜியோ வந்து பார்த்திங்கன்னா தாரானால அருவி சக்தியை உள்ள வீட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது 20 மீட்டர்ஸ் வரைக்கும் எனர்ஜி. ஏதோ சேம் குவாண்டம் ஃபார்முலா தான். ஸோ ஒரு வீட்டுக்கு இது போதுமான விஷயந்தான்.
உங்களுக்கு வீட்டில் எந்த விதமான தீய சக்திகளும் மண்டாது, பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்க கூட பக்கத்தில் ஒரு 10 யானை இருந்தால் எப்படி ஒரு பலமாக இருப்பீங்க, ஒரு 10 பேர் இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருப்போம். மைண்டை வைண்டு பண்ணி வச்சுருக்கும், மீன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கும், செதற விடாது, கான்சன்ட்ரேஷன் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ஜியோதாரா. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோதாரா அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதே ஜியோதாரா தான் பார்த்தீங்கன்னா யூனிக். ரொம்ப முக்கியமான விஷயம் கார் ப்ரொடெக்டர். காரில் ஆக்சிடென்ட் ஆகிற பயம் வேண்டாம். கார் ஓட்டுறவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், ப்ளஸ் டென்ஷன் ஆகாமல் கூலாக அடுத்தவங்கள ஓட்டுறவங்க இது 20 மீட்டர்ஸ் வரைக்கும் இதோடைய பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்போசிட்டில் ஓட்டுறவங்களுடைய மைண்ட் செட் கூட நம்மளை பார்த்தீங்கன்னா டேஷ் பண்ண விடாமல் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும். மேக்ஸிமம் நைட் ட்ராவல் பண்ணும்போது நெகட்டிவிட்டி டச் பண்ணாமல் சேஃப் டிரைவ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிக் ஆப் சேவ் யுவர் லைஃப். நம்மளுடைய ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக கேர்ஃபுல்லாக அவ்வளோ ரிலாக்ஸாக போகிறதுக்கான விஷயம் இது கார் ப்ரொடெக்டர். ஸோ ஒரு குவாண்டம் ஃபீல்டு எப்பொழுதுமே ஒரு ஃபிட்லேயே வச்சுருக்கும். கார் ஃபிட்டாக இருக்கும், ஓடுறவங்கள மைண்ட் ஃபிட்டாக இருக்கும், உடம்பு ஃபிட்டாக இருக்கும். கார் ப்ரொடெக்டர் வேணும்னாக்கா கீழே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான லைஃப்பில் எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் இப்போ கார் இருக்குது. சேஃபாக போயிட்டு சேஃபாக வராங்களா அப்படின்னு பார்த்தாக்கா கஷ்டம் தான். நம்ம டென்ஷனில் இருப்போம், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஸோ மைண்ட் ஒரே திங்கிங்கில் போகாமல் டக்கு டக்கு டக்குன்னு டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா. ஒரு மைண்டில் போயிட்டு சேஃபாக ஓட்டக்கூடிய சக்தி டிரைவருக்கும் கிடைக்கும், உள்ளே இருக்கவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கார் ப்ரொடெக்டர். சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு அஞ்சனக்கல் ட்ரீட்டட் எலக்ட்ரோஃபீல்டை வந்து அழகாக கொடுத்துருப்போம். இன்றைக்கி ஒரு பீஸ் தான் இருக்குது, ஏன்னா இது ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாம் ஓடிடுச்சு. அஞ்சனக்கல் பவுடராகவும் கிடைக்கிது, அதேமாதிரி இதுமாதிரி பீசஸாகவும் கிடைக்கிது. அதை வாங்கி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் பார்த்தீங்களா, எலக்ட்ரோஃபீல்டை கனெக்ட் பண்ணும்பொழுது ஆத்ம சக்தியோடு இதில் கொண்டு போகணும்னா நம்ம இதை வச்சு மெடிடேட் பண்ணலாம், கேஷ் பாக்ஸில் போட்டு வைக்கலாம். 100% இந்த சூப்பர் அஞ்சனக்கல். நம்மளுடைய முக்கியமான ப்ராடக்ட் இதெல்லாம் நம்மளுடைய மேனுஃபேக்சர் தான். மகா ஜோதி. ஜோதினாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா. மகா ஜோதினா சூப்பர் பவர், நம்ம பவர்லேருந்து சூப்பர் பவர் கொண்டு போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிங்கிறது ஏன் அப்படின்னா ஸ்பெஷல். அதில் மகா ஜோதி ரொம்ப லைட்னிங், அகவிளக்கோடு அகல் விளக்குன்னு தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இதில் இருக்கக்கூடிய பவுடர் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்ம வீட்டில் தெய்வ விளக்கு எரியுது இல்லையா, அதுலேருந்து ஒரு டிக்கெட் போட்டு அந்த எண்ணெயில் போட்டு ஏற்ற வேண்டியது தான். இது அப்பேற்பட்ட ஒரு சக்தியை தரும், பண வரவை தரும், திருஷ்டி இருக்காது. ஆக மொத்தத்தில் பவர்ஃபுல்லாக நம்ம எண்ணெய் அலைகள் நம்ம எடுத்து போட்டுட்டு அந்த விளக்கு எரியும் பொழுது சக்தி மகா சக்தியாக மாறும். வீடு சக்தியாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்குது. அதுக்கு தான் மகா ஜோதி இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காயின்லேயே அஷ்டலட்சுமி பார்த்தோம் இல்லையா, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமதேனு காயின் இருக்குது. தாமரை போட்ட காயின் எல்லாம் அந்த காலத்தில் சாதாரண காயினை தேடிட்டு திரிவாங்க. காரணம் அது வந்து கேஷ் பாக்ஸில் போட்டு அவ்வளோ விசேஷமானது. தாமரை என்பது நம்மளுடைய சிரசாஸ்திரம். அந்த சிம்பிள் போட்டது எதுவும் கோல்டு பிளேட்டட் தான். இது வந்து நீங்கள் கீழே வேணும்னாக்கா காமதேனு காயின் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக தரும். இது செல்வ வளர்ச்சியை கண்டிப்பாக உங்களுக்கு தரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஷ் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை திறந்து இதில் நீங்கள் என்ன எழுதி போட்டாலும் நடக்கும். காசு போடலாம், கேஷ் போட்டுக்கலாம், அதேமாதிரி ஜுவல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை எழுதி உள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஸ்டாண்டோடையும் கிடைக்கும், ஸ்டாண்டு தனியாகவும் கிடைக்கிது, இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஆக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து 3/4 அடி, அதேமாதிரி அரை அடியில் இருக்குது, 1/4 அடியில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காமதேனு, அதேமாரி பார்த்தீங்கன்னா முருகன் சிலைகள், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக வீட்டில் காட்சி பொருளாக இருக்கும், ஆட்சி பொருளாக இருக்கும். அந்த காட்சி பொருள் ஆட்சி பொருளாக எப்படி நம்ம பார்க்க அதுமாதிரி நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்மளோட சக்தி உருபொருள் சக்தி சேரும் பொழுது வீட்டில் மிகப்பெரிய ஆட்சி இருக்கும். அதான் தெய்வ ஆட்சி, அதான் நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், இதை சுற்றி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கடையில் பாதி வாங்கினதாக இருக்கட்டும், பாதி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் அப்படிங்கிறத சொல்கிறது காரணம் உருவேற்றி கொடுக்கறது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 7 நல்லா பைரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரேட், இது பைரேட் துகள்கள் சைடில் இருக்கும். 7 குதிரை, 7 குதிரை ராசிம்பாங்க. அது நம்மளுடைய படுக்கறைக்கு முன்னாடி மாட்டி வைக்கலாம், ஹாலில் மாட்டி வைக்கலாம், பிஸ்னஸ் பிளேஸில் மாட்டி வைக்கலாம். இந்த பைரட்டோட ஸ்டோன் நார்மலாகவே பவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ 7 ஹார்சஸில் ஃப்ரேம் பண்ணியே கொடுத்துருக்காங்க, லைட் வெயிட்டட் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப விஷயம். அதே மாதிரி நான் இந்த தெய்வீக சக்கரத்தை பற்றி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டாண்டு பல கலரில் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து நிறைய சிலைகள் வைக்கலாம். சிலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கிருஷ்ணன் சிலைகள் அழகாக அப்படி இந்த இடத்துல அப்படி வைக்கலாம், விநாயகர் சிலை வைக்கலாம், இல்லைன்னா 7 சக்கரா ட்ரீசஸ் வைக்கலாம், இல்லை எது வேணாலும் வைக்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ அழகான கலர்ஸ். இதை ரிட்டன் கிஃப்டாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் கூடிய பலகை ஸ்டாண்டு இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். இப்படி சுற்றி வரும்போது நிறைய இடத்துல வச்சுருப்பேன். ஏன்னா முக்கியமான இதுக்கு நான் ஸ்டாண்டாக நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர். ஸோ காப்பர் கலரில் இருக்குது, கோல்டு கலரில் இருக்குது. ஸோ நிறைய கலரில் பார்த்திங்கனாக்கா நிறைய சைஸில் இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி மாயிலை விநாயகர் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான்.
பட் இதெல்லாம் நிலப்படியில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அழகாக 2 நிலையில் வச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும். அரச இலை விநாயகர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக வீட்டு இதில் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெய்வ மனம் கமழும். தினம் ஒரு ஹோமம். ஊதுபத்தியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம நண்பர் செய்கிறாரு. தினம் ஒரு ஸ்டிக்கை 1 மணி நேரம் எரியும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எரியக்கூடிய ஸ்டிக் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அத்திப்பால்லேருந்து மட்டிப்பால்லேருந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிற விஷயம் 1 ஹவர் எரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு யாகம் பண்ணால் என்ன ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் இருக்கும். இது வரைக்கும் இதை வாங்கி கற்றுக் கொடுக்க முடியல. அவ்வளோ பேர் வாங்கினவங்க இதை எனக்கு ஒரு பண்டிலாக வேணும், திருப்பி கிடைக்காம போச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இதை பார்த்து ஒரு ஹோமத்துக்கான அத்தனை பொருட்களும் க்ரஷ் பண்ணி பவுடராக்கி ஒரு ஊதுபத்தியாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதை மந்த்ராலயத்தை வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில். இது நம்மளுடைய இதுதான். கொத்தாக முடி முளைக்கும். 4 நாளில் இந்த முடி உதிர்கிறத வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடும். ஃபஸ்ட்டு சில பேருக்கு தடவும் போது பார்த்திங்கன்னா முடி கொட்டுது சார்பாங்க. ஆடும் முடி ஆடிக்கொண்டிருக்க முடியும், விழும் முடி விழுந்து கொண்டிருக்க முடி அப்பப்போ உழவு போது பார்த்தீங்களா, ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்திருக்கும் பார்த்தீங்களா. ஏற்கனவே வேர்க்கால்கள் பட்டு போயிருக்கிறதுலாம் விழுந்தான், அதை வச்சு கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் உழவும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக. இது அந்த காலத்து ஓன் ப்ராசஸ். அந்த காலத்தில் குருமார்கள் பயன்படுத்தினதான் யோகி. இது ஏன் மயில் படம் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்தளவுக்கு சடை அவ்வளோ அழகாக சூப்பராக சில்கியாக, அதாவது ரொம்ப சாம்பிளாக போடவே தெரிஞ்சு இந்த எண்ணெயை தடவினீங்கனாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணவங்களுடைய ரிசல்ட் தான் நான் பின்னாடி ஃபியூச்சரில் சொல்கிறேன். இது யோகி ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் வேணால் கீழே நம்பரில் யோகி ஹேர் ஆயில்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து சேரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரொம்ப பல பேர் லைஃப்பை காப்பாற்றின ஒரு விஷயம் தான். ஜாதக ரீதியாக ஒரு தடை, இந்த தடை இருக்கும். முக்கியமாக திருமண தடை. இது வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்ய திரவியம்னு போட்டிருக்கோம். வேலை கிடைக்கலன்னா கூட அது யூஸ் பண்ணலாம். நமக்கு தடைங்கிறது தானே முக்கியம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிறை இருக்கும், கரை இருக்கும், இது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு பொடி தான் சித்தர்கள் பயன்படுத்தினது. காலையில் கொஞ்சோண்டு ஒரு தண்ணியில் குடிக்கிற பக்கெட்டில் நம்ம தூவி விட்டு நம்ம கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு குளிச்சிடணும். மாங்கல்ய திரவியம். இந்த மாங்கல்ய திரவியம் நான் சொல்கிற மாதிரி குளிக்க பயன்படுத்திட்டு இப்போ நார்மல் ஷவரில் நார்மலாக குளிச்சிடலாம். எப்பேற்பட்ட தடைகள், அந்த தரித்திரியம், நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அது எல்லாமே திருஷ்டி வரைக்கும் அகன்றுவிடும். ஸோ இந்த 2 திருமணம் சொல்கிறது 2 முட்டு மாதிரி அது விரியணும். 2 சைடு இரு மனம் சேர்ந்தால் திருமணம். அந்த இரு மனத்தை மணக்க வைக்கக்கூடிய பொடி தான் மாங்கல்ய திரவியம். இதை வந்து 3 டைப்பாக யூஸ் பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி குளிக்கிற விஷயம். அவங்களுக்கு கண்டிப்பாக ஆணோ பெண்ணோ இந்த கல்யாணத்துக்கு தேடிட்டு இருக்கவங்க தடையாக இருக்கவங்க இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆக போகுது. இந்த தாலியை வந்து முதல் நாள் என்ன பண்ணிருக்கேன், தாலி வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வெத்தலையில் அந்த தாலியை வச்சு இந்த பொடியை வச்சு மடித்து கட்டிடணும் மஞ்சள் நூலில் குலதெய்வத்தை வேண்டிட்டு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதை கழுவக்கூடாது, லைட்டாக துடைச்சிட்டு அப்படியே நம்ம பண்ணால் அந்த இரு பந்தம் தாலி கட்டுறாங்க இல்லையா, அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அதான் ஈர்ப்பு தானே கல்யாணமே, டைவர்ஸ் இருக்காது. 2வது அந்த 2 மனப்பொருத்தம் இருக்கும். இது 1. 3வதாக என்னன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா பெண்களுமே யூஸ் பண்ணக்கூடிய செவ்வாய் வெள்ளி வந்து தாலியில் இதை தண்ணியில் குழச்சி பொட்டாக வைக்கும் பொழுது கணவன்மார்கள் அவ்வளோ நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியம் இருப்பாங்க. இந்த மாங்கல்ய பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, விளக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க இல்லையா, எதுக்காக? வீட்டில் உள்ள தலைமகன் நன்றாக இருக்க வேண்டும், சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. ஸோ அவர் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் இல்லையா. அதுமாதிரி செவ்வாய் வெள்ளி நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணலாம். அப்போ 3 வகையாக இந்த கல்யாண திரவியம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கணும் தானே, இது வேணும்னாக்கா ஆர்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடு வந்து சேரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா மெயின் டோர் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் தலைவாசலை சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வஜ்ரா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆயுதம், எவ்வளோ பெரிய பவர்ஃபுல். அது மாதிரி அதனால தான் வஜ்ரானே வச்சுருக்கோம். இதோட ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா வேறு லெவல் பா. இது வந்து முழுக்க மூலிகைகளால் பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான். ஸோ மெயின் டோர் என்ட்ரன்ஸ். இதை சாம்பிராணியாகவும் போடலாம், நெருப்பு மூட்டியும் விடலாம், கப் சாம்பிராணிக்குள்ளே போடலாம். வீடே மணக்கும், ப்ளஸ் வைப்ரண்ட்டாக இருக்கும். எப்பேற்பட்ட திருஷ்டி பில்லி சூனியங்களுக்கு அந்த அடுத்தவங்களுடைய எண்ணத்தின் கோளாறு வந்து செவத்துலலாம் பதிஞ்சிருக்கும். இந்த புகையாக போடும் பொழுது எப்பேற்பட்ட பகையும் தீரும். அதனால தான் இது வஜ்ரா கந்திருஷ்டிபுரம் மந்த்ராலயத்தில் இருக்குது. நம்ம மந்த்ராலயம் வந்து சென்னையிலையும் இருக்குது, தஞ்சாவூர்லையும் இருக்குது. கீழே உள்ள 2 நம்பருமே இந்த கீழே இருக்கும். எந்த நம்பர் கால் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சேரும். இது சுபம். வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது இந்த சுபம் ப்ராடக்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிங்கன்னா ஆளையே மயக்கக்கூடிய ஒரு ஸ்மெல். நெத்திலையும் வச்சுக்கலாம், தண்ணியில் கரைசி 4 மூலையிலும் தெளிக்கலாம். ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்காங்கன்னா அவங்க உச்சந்தலையில் லைட்டாக டெய்லி வச்சு விட்டு வராங்க, அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் இருக்காது. பண வரவு, அதாவது 8 திக்குலேருந்து பணம் கொடுத்து வராமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது முக்கியமாக கோர்ட் கேஸில் வந்து ஜெயிக்காமல் இருக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பீடைகள்னாலேயோ ஏதோ கிரக கோளாறுனாலேயோ பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அத்தனையுமே இதை டெய்லி யூஸ் பண்ணும் பொழுதோ, இதை 4 மூலையில் தெளிக்கும் பொழுதோ, அதேமாதிரி நம்ம தண்ணியிலையும் தெளிக்கலாம், வெறும் பவுடராகவும் போடலாம். கேஷ் பாக்ஸ், வியாபார ஸ்தலங்கள், இதோ துணி வெள்ளை துணியிலையோ இல்லை க்ரீன் துணியிலையோ நம்ம ஒரு ஸ்பூன் மடித்து வச்சு நம்ம கேஷ் பாக்ஸில் போட்டிங்கன்னா இதோட வாசம் ஹாசமாக இருக்கும். ப்ளஸ்
வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் வந்து வர 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 தெய்வங்கள் குடிக்கொள்ளும். இந்த தெய்வங்களுக்கு நம்ம கம்ஃபர்ட் கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இது சுபம். இது 9 வகையான தாது சத்துக்கள் உள்ளது. சந்தனம், ஜவ்வாது, இது மாதிரி அகில், சந்தனம், கட்டை எல்லாம் போட்டது தான். ஆக 9 சத்து இருக்குது. அப்போது நவகிரகம் வசப்படும் தானே. ஸோ சுபம் உங்களுக்கு வேணும்னாக்கா கீழே நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு வந்து சேரும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெண்களுக்கு, டீனேஜ் பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு, பரு, அதேமாதிரி கரு மையம் பார்த்திங்கன்னா நிறைய டார்க் ஃபோர்ஸ் இருக்கும். சன்னால் உங்களுக்கு டர்ன் ஆகிருக்கும். இது வந்து மயிலாஞ்சி. இது வந்து பழைய ராஜாக்கள் யூஸ் பண்ண ஃபார்முலா. பாக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து பன்னீர் இல்லைன்னா பால் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸாக நீங்களே அதிர்ச்சிப்படுவீங்க. அந்த அளவுக்கு வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணாலே போதுமான விஷயம்தான். எப்பேற்பட்ட கரை உடம்புல இருந்தாலும் சரி, இது வந்து அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஈர்ப்பு இருக்கும். நம்ம எப்போ நீங்கள் வெளியில் போனோம்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். இதுக்கு தானே எல்லாரும் ஆசைப்படுறோம். போனோம்னா எல்லாரோடையும் நம்ம சகஜமாக பழகணும், பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், மார்க்கெட்டிங் நல்லா இருக்கணும். எத்தனைக்குமே மயிலாஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நாள் இருக்கிற கருவளையம் ஒரே நாள் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். போட 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 உங்களோட ஸ்கின் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி. இதை யூஸ் பண்ணவங்க இன்ன வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் இதை கொடுக்க முடியாத அளவுக்கு இது போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ மயிலாஞ்சி மிஸ் பண்ணாதீங்க. மயிலாஞ்சினாலே மருதாணியின் பேர். மருதாணினா சிவப்பு, அது சாஃப்ட்டு ப்ளஸ் மங்களகரம். ப்ளஸ் மருதாணிலாம் போடும் பொழுது அவ்வளோ நல்லா அந்த வாசமே மனசை ஒருநிலைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. இதேமாதிரி இந்த ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்மெல் திறந்து பார்த்தீங்கனாலே அவ்வளோ மனசை ஈர்க்கும். அப்போ ஃபேஸ்க்கு எவ்வளோ பெரிய அட்ராக்ஷன் தேவைப்படுது பாருங்களேன். எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணவங்க யாருமே அவ்வளோ நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ என் ப்ராடக்ட்டுங்கிறதுக்காக நான் சொல்லலை. யூஸ் பண்ணவங்க அத்தனை பேருமே கொடுத்த ரிவ்யூ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். மயிலாஞ்சி ஃபேஸ் பேக் வேணும்னாக்கா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். இது முக்கியமாக மலர் மெடிசனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. மலர் மெடிசன் என்றைக்குமே உங்களுக்கு சைட் எஃபெக்டே கிடையாது. இது உலகம் அறிந்த விஷயம். இதோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ எம் ரிச்னு இதுக்கு பேரே வச்சுருக்கேன் நான். இதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா மந்திரம் இருக்கும். ஸோ தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. இதை நம்ம கண் பார்க்க மைண்டு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐ எம் ரிச் அப்படின்னா நான் பணக்காரன், நான் பணக்காரன், எனக்கு பணம் வேணும், இப்படி இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகக்கூடிய விஷயம் சைக்காலஜிக்கலாக. இதை காலையில் ஒரு டம்ளர் நீங்கள் குளிச்சுட்டு வந்த பிறகு வெறும் வயிற்றில் நைட்டு படுக்க போகும்போதும் ஒரு டம்ளரில் ஒரு 10 சொட்டு போட்டு இந்த என்கிட்ட இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் எனக்கு பணம் வரணுமோ அத்தனையுமே எனக்கு வரணும்னு மட்டும் மைண்டில் வச்சுட்டு படுத்துக்கோங்க. ஸோ நம்ம மைண்டில் நிறைய பட்டன்ஸ் இருக்குது. பணம், பிஸ்னஸ்க்கான ஒரு ஐடியா இருக்கும், ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ஐடியா இருக்கும். அது அத்தனையுமே டிக் பண்ணி விட்டுடும். ஒரு மரத்துக்கு உரம் வைக்கிற மாதிரி நம்ம பணத்துக்கான ஒரு உரம் தான் இந்த ஐ எம் ரிச் ப்ராடக்ட். ரொம்ப 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 முக்கியமானது. மகிமையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ப்ராடக்ட். சைடு எஃபெக்ட் கிடையாது. இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, உடம்புக்கு பிளட் பியூரிஃபையர், அவ்வளோ ஹெல்த்துக்கும் இந்த மலர் மெடிசன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபார்முலா. ஸோ ஐ எம் ரிச் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட் கிடையாது, மலர் மெடிசன் தான். ஸோ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு மலரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து வரதுனால எந்த சைட் எஃபெக்ட் இல்லை, யாருன்னா எடுக்கலாம். ஆக நீங்கள் உங்களுடைய செல்வத்தை பெருக்க வேண்டும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 சொட்டை எடுத்துகிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க நிறைய பணமலை வர மாதிரி. இது மிகப்பெரிய சைக்காலஜி. உங்களுடைய மைண்டோட வைன் பண்ணி கொடுக்குற விஷயம். சக்திக்கு மகாசக்தி ஊட்டும், மரத்துக்கு உரம் வைக்கும். எது உங்கள் பணத்துக்கான மரத்துக்கு உரம் வைக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஐ எம் ரிச். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, வீட்டில் வந்து மருத்துவ ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். பார்த்திங்கன்னா ஜீவிதம் இதோட ப்ராடக்டோட பேர் ஜீவிதம். இது வந்து ஒரு சத்து மாவு தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் 75 வகையான ஹெர்பல்ஸ் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மில்லட் சேர்த்துருக்கோம். குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய ஞாபக சக்தி ப்ளஸ் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதை எடுக்கிறவங்க டாக்டருக்கு இதே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு மெட்டபாலிசம், அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி லெவல். இது வந்து பார்த்திங்கன்னா பால்லையும் எடுக்கலாம், தண்ணிலையும் எடுக்கலாம், கஞ்சி சத்து மாவில் வந்து பார்த்திங்கனாக்கா தோசை மாவில் சேர்த்துக்கலாம். எந்த ப்ராடக்ட்ல வேணால் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வரப்பிரசாதம்னு சொல்கிறத விட இது வந்து ஜீவிதம், வாழ்வே சுகம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கட் ஹெல்த் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ப்ராப்ளம். செரிக்கிற இதில் சரியாக சாப்பிட்றதில்ல, டைமுக்கு சாப்பிட்றதில்ல, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். இதெல்லாம் மீட் அவுட் பண்ணி நம்மளுடைய வயிறையும் குடலையும் நம்ம வந்து சரி பண்ணி வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயில் வேணும்னாக்கா இந்த கண்டிப்பாக ஜீவிதம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன் இதை நான் இவ்வளோ அழகாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ரொம்ப தக்கன்னு குண்டாயிட மாட்டீங்க, ரொம்ப ஒல்லியாகவும் ஆயிட மாட்டீங்க. நம்மளுடைய லிவர் ராஜ உறுப்பை அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால கெட்ட கொழுப்பையும் நல்ல கொழுப்பையும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கும். கெட்ட கொழுப்பு தானாக வெளியில் தள்ளிடும், நல்ல கொழுப்பு மட்டும் வச்சுருக்கும். ப்ளஸ் எல்லா உடல் உறுப்புகளையும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும். அதனால தான் டாக்டர்கிட்டே போக மாட்டாங்கன்னு சொன்னேன். குழந்தைகள் அதாவது 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அழகாக பாலில் கொடுத்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஸ்டாமினா இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, சத்தாக இருப்பாங்க. சத்தமாக இருப்பாங்கன்னா மீன் சவுண்டாக இல்லை, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க.
அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டைய தூக்கி தூக்கி நமக்குலாம் வலு இழந்த எலும்பு இருக்கு பார்த்தீங்க, எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த வந்து உளுந்தங்கஞ்சி குடிங்க, அ கேவுரு கஞ்சி குடிங்க அப்படி சொல்லுவேன். இன்னைக்கெல்லாம் தனித்தனியா யாருக்கும் குடுக்குறதுலாம் டைமே இல்ல. அதனால தான் ஜீவிதம் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். 75 வகையான ப்ராடக்ட் உள்ள இருக்கு. ஸோ இத மிஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஒர்க் போறவங்களா இருக்கட்டும், சிஸ்டம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும், பிரெயின் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கட் ஹெல்த் நல்லா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும். சும்மா யானை பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இது முக்கியம். இத குடிச்சவங்க யாரும் இத மிஸ் பண்ணதிலே கிடையாது. இத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னால குடுக்க தான் முடியல. ஸோ இந்த ப்ராடக்ட்ட ஜீவிதத்த மிஸ் பண்ணாதீங்க. இது வேணும்னா கீழ உள்ள நம்பர் கால் பண்ணுங்க. உங்க வீடு வந்து சேரும். ரொம்ப மிக முக்கியமான இந்த காலகட்டத்தில ஜங்க் ஃபுட்டு வயித்த கெடுத்து வச்சுக்கலாம். இத மட்டும் பண்ணி குடுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவசரமா காலைல டிஃபன் போடுறாங்களே, அவ்வளோ தோசையிலயோ, இல்ல நார்மலான ஒரு ஒரு பால்ல மிக்ஸ் பண்ணி குடுத்து பாருங்க. நைட் குடுத்து பாருங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. பயப்பட மாட்டாங்க. மென்டல் ஹெல்த் அண்ட் பிரெயின் ஹெல்த். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வயிறு நல்லா பசிக்கும். நல்லா ஹெல்த்தியா அவ்ளோ சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ இந்த ஜீவிதத்த மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அமிர்ததாரா அப்படின்னு சொல்லுவோம். இது சுமமங்கல தீர்த்தம். அதாவது சுபமங்கல தீர்த்தம்னு இத வச்சிருப்போம். நல்லா ஷேக் பண்ணிட்டு, நம்ம வீட்ல மாப் பண்ணும்பொழுதோ, இல்ல நாள் முழுவதும் தெளிச்சாலே போதுமான விஷயம். யாராவது ரொம்ப ஃபீல் பண்றீங்க, திருஷ்டியா இருக்குன்னா, அவங்க தலையில தெளிச்சாலே போதுமான விஷயம் தான். இது டக்குன்னு இம்மீடியட்டா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஏன்னா, இந்த தீர்த்தத்தோடைய சக்தி அதே மாரி. ஆதி சிவ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சிவன் அந்த அடிகளாருக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமிர்ததாரா, சுபமங்கல தீர்த்தம் மேலேயே மந்திரமும் இருக்கும். நீங்க அத சொல்லிட்டும் நம்ம இந்த தெளிக்கலாம். நார்மலாவே ஓம் சொல்லி தெளிச்சாலும் சரி, இல்ல சும்மா தெளிச்சாலே போதுமான விஷயம் தான். இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஃப்ராக்ரன்ஸா இருக்கும். அமிர்ததாராவ மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து சுபமங்கல தீர்த்தம். இங்க எத்தனையோ பேர் கடைக்குள்ள வந்துட்டு போவாங்க. அதேமாரி பிசினஸ் பிளேஸ்ல வந்துட்டு போவாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு போவாங்க. யாரையும் வர வேணாம்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த தீர்த்தம் தான் நம்மள காப்பாத்தும். எந்த எண்ணத்தோட வராங்க, நல்ல பாசிட்டிவும் இருக்கும், மைனஸும் இருக்கும். ஆக நம்மள காப்பாத்திக்கணும் இந்த காலத்துல அப்படின்னாக்கா, இந்த மாரி தீர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமிர்ததாரா வேணும்னா கீழ உள்ள நம்பர் கால் பண்ணுங்க. உங்க வீடு வந்து சேரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வசியதாரா. வசியம் என்றால் திருப்பி போடுங்க சிவமயம். அப்ப வசிய, சிவய அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. இத ஜஸ்ட் நம்மளுடைய வீட்ல ஒரு டம்ளர் தண்ணீல, இல்ல ஒரு பவுல்ல அழகா நீங்க வந்து எடுத்து ஒரு 10 டிராப்ஸ் மட்டும் எடுத்து போட வேண்டியது தான். இந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பரா இருக்கும். வீடே மணக்கும். பிளஸ் ஏர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர்ஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிய அழிச்சிரும். அதாவது அட்ராக்ஷன், பிசினஸ் பிளேஸு, வீட்ல இருக்கிற இடம், அதேமாரி வீடு நல்லா ஃப்ராக்ரன்ஸா இருக்கணும். அதேமாரி எனர்ஜியா இருக்கணும்னு நினச்சீங்கன்னாக்கா, இந்த வசியதாரா மிஸ் பண்ணாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை தரும். அதனால டோன்ட் மிஸ் த வசியதாரா. அடுத்தது இங்க உள்ள கிறிஸ்டல்ஸ். இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இது சிட்ரின், அதேமாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜேடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து கில்டாக்ன்னு சொல்லுவாங்க. இது 7 சக்ரா ட்ரீ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 சக்கரங்களை இயக்கக்கூடிய சக்தி. இத வந்து நம்ம டேபிள்லயோ, இல்ல அழகா வீட்லயோ அது வைக்கலாம். ஸோ இந்த சிட்ரின் பணத்துக்கான விஷயம். அதேமாரி மன அமைதி, இந்த மாரி வீடு பிரச்சனையில இருக்குனாக்கா, அந்த ஜேர்டு யூஸ் பண்ணலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காயின்ஸ்ல நெறைய நம்பர்ஸ்லாம் இருக்கும், லைட்டர்ஸ் இருக்கும். இத வச்சாலே பார்த்தீங்கன்னா, இத பார்க்கும்போதே சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பணத்துக்கான விஷயங்களுக்கெல்லாம் இது அழகா வைக்கலாம். பணம் இருக்க இடத்துல வைக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத எல்லாத்தையுமே சூப்பரா இருக்கும். ரோஸ் குவார்ட்ஸ் வீட்ல வச்சோம் அப்படின்னா, பிசினஸ் சூப்பரா இருக்கும். பணம் பெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே ஒண்ணு. இது கண் திருஷ்டிக்கான ட்ரீ. வீட்ல வந்து திருஷ்டி இருக்காது. ஏன்னா இத பார்க்கும்போது இத அப்சர்வ் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்பிக்கை. ஸோ இந்த மாரி ஸ்டோன்ஸ் வெரைட்டி, அதேமாரி பார்த்தீங்கன்னா போடக்கூடிய ரிங், டர்காய்ஸ் நான் போட்டிருக்கிறது டர்காய்ஸ் ரிங், பிரேஸ்லெட்டு, அதேமாரி பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. நான் அத காமிக்கிறேன். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்மளுடைய மந்த்ராலயத்தில இருக்கும். அந்த காலத்துலலாம் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியத்தில வச்சிருப்பாங்க. காரணம் கெட்டு போகாம, அந்த பவர் போகாம அப்படியே இருக்கும். இது வந்து ஓங்கார வாஸ்து தீப எண்ணெய். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப் டியூனர்ல ரொம்ப நாளா குடுத்துட்ருக்கோம். எல்லாரும் பயனடைஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர், அப்புறம் 1/4 லிட்டர், 3/4 லிட்டர் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம விளக்கு பார்த்தீங்களா? அந்த எண்ணெயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் போடலாம். இந்த எண்ணெயாவே மிக்ஸ் பண்ணலாம். நல்லா குளிக்கணும். ஏன்னா, அதோடைய பவுடர் கீழ வரைக்கும் இருக்கும். ஏன்னா, ஹெர்பலைஸ் பண்ணது. அதாவது சூரிய சக்தி சொல்லுவாங்க இல்லையா? சூரிய புடம் அப்படி போட்ட எண்ணெய். டைரக்ட்டா எண்ணெயில போட்டு அடுப்புல காய்ச்சறதுலாம் கிடையாது. நம்ம யோகி ஹேர் ஆயில் அதே மாரி தான். சூரியப்படம் தான். அதே மெடிசின் கூட இன்றைக்கு இருந்து வரக்கூடிய மெடிசின் எல்லாமே சூரியப்படம் போட்டிருக்கும். ஸோ ஓங்காரா வாஸ்து தீப எண்ணெய். இதில இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு கேட்டா, ஐஸ்வர்யம், குபேரம், லட்சுமி, சரஸ்வதி, லாப, வாஸ்து கடாட்சம். அத்தனையுமே வாஸ்து கோளாறு இருக்கவே இருக்காது. இந்த எண்ணெய நல்லா குலுக்கிட்டு ஏத்துங்க. அதேமாரி ஏற்கனவே நீங்க முழுசா இத ஊத்துனாலும் சரி, இல்ல ஏற்கனவே எண்ணெய் போட்டிருக்கீங்கன்னா, அதோடயே மிக்ஸ் பண்ணி ஏத்தலாம்.
மிகப்பெரிய வெளிச்சம் வீட்டுக்கு வரும். ஜோதி விருட்சம் அப்படி வீட்டில் எப்படி இருக்கும், பளபளப்பு இருக்கும். இருண்ட வீடு எல்லாமே தெளிவடைகிறதுக்கான வாஸ்து என்ன தான். இதுவும் நம்மளுடைய ப்ராடக்ட் தான். இது எல்லாருமே நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்த ப்ராடக்ட்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திலத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வசியதாரா குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சிவமயம் சொல்லுவாங்க இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆக்னா அதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதுவும் ஹெர்பலைஸ் தான். இது நெத்தியில் வைக்கும்பொழுது காரிய தடை இல்லாமல் போய்கிட்டே இருக்கலாம், திருஷ்டி இருக்காது. நம்ம முன்னோக்கி நடக்க நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடைகளை உடைக்கக்கூடிய விஷயம் தான் வசியதாரா அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கும்பதாரா அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இது வெளியே வந்திருக்கு. அட்ராக்ஷனுக்குள்ள இந்த குங்குமம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பேர் கும்பதாரா வசிய குங்குமம். இன்னைக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய முக்கியமான ப்ராடக்ட் சர்வம். சர்வம்னா அனைத்தும் பேர், அனைத்து வழிகளும் பெயின் கில்லர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் சண்டை போட்டுக்கும் போது வர்ம அடி இருக்கும், வெட்டுக்காயம் இருக்கும், தீக்காயம் இருக்கும். அடிபட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூளை பாதிக்கப்பட்டிருக்கும். எப்பேற்பட்ட வலி, மூட்டு வலி, L4 L5 கழுத்து சர்விக்கல் எதுவாக இருந்தாலும் போட்டு மசாஜ் பண்ணவே தேவையில்லை. இந்த எண்ணெயை மட்டும் சும்மா அப்ளை பண்ணாலே போதும். கழுத்தில் போட்டிங்கன்னா கழுத்து வலி சுளுக்கு எதுவுமே இருக்காது. ஆக மொத்தத்தில் ஆத்ரட்டிஸ் பெயினுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை போட்டாலே போதுமான விஷயம்தான். இந்த மூட்டுக்கான வலுவலுப்பு, ஜவ்வில் இருக்கக்கூடிய மஜ்ஜை அத்தனையுமே ரீட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி தான் இது. பழைய காலத்து ஆதி காலத்து மெத்தடில் அப்படியே போட்டிருக்கோம். ஸோ பெயின் உங்கள்கிட்ட இன்றைக்கி வயசானவங்க இருப்பாங்க, மூட்டு வலி இருக்கும், இன்றைக்கி வந்து பிளேயர்ஸ் இருப்பாங்க, லெக்மெண்ட் டேர் இருக்கும், பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும். அந்த கால் தசை இருக்குது பார்த்தீங்கன்னா கெண்டைக்கால், அதில் போட்டு படுத்தோம் அப்படின்னாக்கா அவ்வளோ ரிலாக்ஸ் இருக்கும். போட்டு தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணவே தேவையில்லை, அப்ளை பண்ணிட்டு தூங்கி பாருங்கள். முட்டியில் போடுங்க, முட்டி வலி இருக்காது. எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்காது. செர்விக்கல் சூப்பராக சரியாகும். ஸோ வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த எண்ணெய் ஒரு பெரிய வரப்பிரசாதம். வீட்டில் வயசானவங்க இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமான எண்ணெய் தான் இந்த சர்வம். நம்மளுடைய மந்திராலயத்தில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு பொருள் என்ன தெரியுங்களா? எத்தனையோ சொன்னோம், நெய். இதை வெளியில் எங்கேயும் கிடைக்காதா பொருளா? கிடைக்கும். அதில் சுத்தமான நாட்டு பசுமையிலேருந்து இருக்கிறது தான் சுசிதனு. இந்த சுசிதனுங்கிறது என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த நேரத்தில் காமதேனு பசு குறிக்கும். அதேமாரி சுத்தமான நெய். இதை யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக திருப்பி எனக்கு அதுதான் வேணும், ஒத்த காலம் நிற்கக்கூடிய ஒரு நெய் தான் இந்த நெய். இதை யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பியூரிட்டி சுத்தமாக அந்த கோசாலையிலேருந்து இருக்கக்கூடிய நெய் தான். நான் அதிகமாக வெளியில் உள்ள கடைகள்லாம் கொடுக்கறது கிடையாது, நம்ம மந்திராலயத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும். ஏன்னா லிமிட்டட் வெர்ஷன் ப்ரீமியமாக இருக்கும் இந்த நெய். நம்பி குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம். இன்றைக்கி வரக்கூடிய நெய்லாம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் நானே ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய கைப்பட, அது மீன்ஸ் என்னுடைய நேர்படி பார்வையில் போல செய்கிறது தான். அங்கேருந்து செய்கிற இடத்துலையும் வாங்கி தான் நான் பேக் பண்ணி கொடுக்குறேன். ஒன்லி மந்திராலயத்தில் நமக்கு கிடைக்கும் சுசுதனி நெய். எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா காட்சி பொருள் இல்லை, அது ஆட்சி பொருள் தான். என்ன தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் கையில் மனுஷன் செஞ்சது தானே அப்படிம்பாங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக சிலைகளும் மண்ணால் செய்யப்பட்டது, மனுஷனால் செய்யப்பட்டது தான். நம்ம வீடும் பார்த்தீங்கன்னா செங்கல் மணலால் செய்யப்பட்டு தான். நம்ம உயிருள்ள ஜீவனை உள்ள வாழ்கிறோம் இல்லையா, அதேமாரி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் மனுஷன் தானே வந்து சிலை செய்கிறான், அதே கும்பிட்றானே, அப்படி லாஜிக்கே இல்லையம்பாங்க. மனுஷன் தான் வீடு கட்டுறான், செங்கல் வச்சு கட்டுறான், ஆனால் அவன் தான் உயிருள்ள ஒரு ஜீவன் தானே வாழுது. அதேமாரி தான் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலையாக இருந்தாலும் மனுஷன் செஞ்சிருந்தாலும் அதில் வந்து நமக்காக கடந்து உள்ளே இருக்கும் சக்தி, கடவுள் சக்தி நமக்காக நம்மளுடைய கடவுள் உள்ளே வந்து வாழ்வார்கள். அப்போது கடவுள் வாழும் வீடு தான் சிலைகள் எல்லாம். நம்ம வாழ்கிற வீடு, நம்ம கட்டின வீடு. நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்பி கை வச்சு நம்ம சரணாகதியோடு இதில் இருக்காரு, என் தெய்வம் இருக்காருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் சாத்தியமான ஒரு விஷயம். நமக்காக சொல்லுவாங்க, தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான். நம்ம வீட்டில் வாங்கின சிலை காசு கொடுத்து ஒரு பொம்மையாக வாங்கினாலும் அதில் வந்து நமக்காக நம்ம கடவுள் வந்து உள்ளே உட்காருவார், தெய்வம் வந்து உட்காரும், நம்மளுடைய இறைவன் வந்து உள்ளே உட்காருவாங்க. இதுதான் லாஜிக்கான ஒரு விஷயம். நமக்காக சரணாகதியாக இருந்தால் மட்டும்தான். ஸோ சில பேர் காட்சி பொருளாக வைக்கலாம், சில பேர் ஆட்சி பொருளாக, உரு பொருளாக வைக்கலாம், உயிர் பொருளாக வைக்கலாம். ஸோ நம்மளோட கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே பார்த்து ரொம்ப செலக்ட் பண்ணி யூனிக்காக தான் இந்த மந்திராலயத்தில் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை, காப்பர், செம்பு, பஞ்சலோகம், இந்த மாதிரி அத்தனை சிலைகளுமே இங்கே இருக்குது. ரொம்ப யூனிக்காக தான் வச்சுருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான். மேலே இருக்கக்கூடிய சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராஸில் இருக்குது, காப்பரில் இருக்குது, பஞ்சலோகத்தில் இருக்குது, வெள்ளியில் இருக்குது. ஸோ இந்த மந்திராலயத்தில் செலக்டிவாக யூனிக்காக மினியேச்சர்லேருந்து ரொம்ப மினியேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். சின்ன குட்டி ஒரு பொம்மை இருக்கும், பார்த்தீங்கன்னா கண்ணு காது மூக்கெலாம் அவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா வரவங்களாம் இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஸ்பெஷலாக தான் பார்த்து வச்சுருக்கேன். ஏன்னா பொதுவாக நிறைய இடத்துல எல்லா பொருளுமே கிடைக்கும், ஆனால் யூனிக்கான பொருள் மந்திராலயத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை
நான் வந்து அது மாதிரி தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறதுக்கு காரணம் பெருமை. ஏன்னா நான் வச்சுருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து நானே ரியாக்ட் பண்ணி எடுக்கிற விஷயம். ஸோ உணர்ந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பொருட்கள் எல்லாமே. ஸோ காட்சி பொருள், வீட்டில் இருக்கக்கூடிய மினியேச்சர்ஸ், குழந்தைங்க விளையாடக்கூடிய பொருட்கள், சின்ன சின்ன மினியேச்சர்ஸ். ஸோ எல்லாத்தையும் மனம் ஈர்க்கும் வகையில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா ருத்ராஜம். ருத்ராஜத்தில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காசிலேருந்து வர வைக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைஃபர் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிளகு சைஸ். என்னடா முடன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அப்படி தான் இறுக்கி டைட் பண்ணி நரம்பில் கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு போய் நம்ம தான் அழகாக கோத்துக்கணும். இந்த வெரைட்டி அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. மிளகு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜம் எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் நம்ம மந்திராலயத்தில் இருக்குது. நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ருத்ராஜங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்ட் பண்ணி இந்த ஆறுமுக ருத்ராஜம்லாம் ரொம்ப ரேர் இருக்கும். ஆறுமுக ருத்ராஜம் நம்மகிட்ட மந்திராலயத்தில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா துளசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டிவேர், கருங்காலிலேருந்து ரொம்ப செலக்ட் பண்ணி தான் கருங்காலி, அதுக்கப்புறம் சூரியவதன மணி. அது சொல்லுவாங்க, அந்த சூரியவதன மணிங்கிறது இங்கே அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. சாலிகிராம மணி கிடைக்கும், சூரியவதன மணி இருக்குது. அதேமாதிரி கருங்காலிலேயும் ரொம்ப செலக்ட் பண்ணி 6 mm, 8 mm, 10 mm எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வால் ஹாங்கிங்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய டெக்கரேட்டர்ஸில் அதுலேயும் செலக்ட் பண்ணி நம்ம அழகாக தோரணங்கள் எல்லாமே மந்திராலயத்தில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபுல் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு வீட்டுக்கு தேவையான பூஜை அறை, அலங்கார பொருட்கள், கிஃப்ட்டு, ரிட்டன் கிஃப்ட்டு, என்னென்ன விஷயங்கள் வேணும், யூனிக்கான விஷயங்கள், நம்மளுடைய பவர் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது, நம்ம யானை பலயமாக இருக்கிறது, ரொம்ப செலக்டிவாக இன்றைக்கி வந்து கண்ணடியில் மாட்டிக்காமல், பிரச்சனைகளில் மாட்டாமல், நம்ம வாழ்க்கையில் என்ன டார்கெட் அதை ஓடுறதுக்கு முன்னாடி ஒன்று பிடிச்சி இழுத்துருப்பாங்க, ஒன்று தடை போட்டிருப்பாங்க, இல்லாட்டினால அமுக்கியிருப்பாங்க, இல்லை கவுத்து போட்டிருப்பாங்க. எதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாமே சுய வெளியில் வரணும். ஸோ எப்பொழுதுமே உழைப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. என்னென்னா தூண்டில் போகிற மாதிரி நம்மளை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. நம்ம முன்னேற விடாமல் தடைகள் இருக்கும், மடைகள் இருக்கும், திரைகள் இருக்கும், கரைகள் இருக்கும். அத்தனையுமே ஆன்மீகம் மட்டுமே. அதனால தான் நான் எனக்கு மருத்துவ ரீதியாக இருந்தாலும் ஆன்மீகத்தை ஏன் கையில் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆன்மீகம் மிகப்பெரிய மகா மருந்து. எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டிவைன் ஒரு வார்த்தை. டிவைன்னாக்கா அதுவும் மருத்துவத்துக்குள்ளே வருது, மகத்துவத்தில் வருது, மனத்தில் வருது, மனம் சார்ந்த வருது, கர்மாவில் இருக்குது. பயணிக்கக்கூடிய வாழ்க்கையில் டிவைன் இல்லைன்னா அது மகா மருந்தை மிஸ் பண்ணுற மாதிரி. அதனால தான் ஒவ்வொரு பொருளுமே ஆக்டிவேட் பண்ணி நம்ம முன்னோர்கள் இப்படி செஞ்சால் நல்லது, அப்படி செஞ்சால் நல்லது, இது செஞ்சால் நல்லது, இந்த நேரத்தில் செஞ்சால் நல்லதுன்னாக்கா ஒன்றுக்கு பின்னாடியும் ஆன்மீகத்துக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்குது. அதனால தான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. ஸோ சயின்ஸ் தான் கடவுள், கடவுள் தான் சயின்ஸ். ஸோ நம்ம பேர் மாறி மாறி சொன்னாலும் எதில் கடத்துகிறோம், எதில் நம்ம வந்து அதில் கடத்தி வரக்கூடிய பொருளாதாரம், நம்மளுடைய வளர்ச்சி, இதெல்லாம் நம்மளே சிந்தித்து எதுக்குள்ளே எது போகிறோம், எதுக்குள்ளே எது வருது, எந்த எனர்ஜி போகுது, எந்த எனர்ஜி வருது, மைனஸாக ப்ளஸ்ஸாக, சாக்கடையிலேருந்து பூக்கடைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆன்மீகத்தில் மிக தெளிவாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மந்திராலயத்தில் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் எல்லா பொருளுமே வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களை வந்து சேரும். பார்த்தீங்கன்னா நம்ம மந்திராலயத்தில் எந்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். எந்திரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மந்திரங்களுடைய மிக ஆணியான ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஸ்ரீசக்கரம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆஞ்சநேயருக்கு லக்கு, அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் கந்திருஷ்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீசக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி சக்தி ஊட்டி எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறது தான். வீட்டுக்கு ஸ்ரீ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சக்கரம் என்பது நம்மளுடைய 7 சக்கராசை இயக்கணும். இந்த வீட்டில் இருந்துச்சுனாக்கா நமக்கான கிரக சுக்கர சக்கரத்தை அழகாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காப்பரில் செய்யக்கூடிய ஸ்ரீசக்கரம். எப்பேற்பட்ட கந்திருஷ்டியையும் போக்கக்கூடிய கந்திருஷ்டி விநாயகர் வீட்டு வாசலையும் வைக்கலாம், பூஜை ரூம்லையும் வைக்கலாம், ஹால்லையும் வைக்கலாம். அவ்வளோ அற்புதமானது. ஸோ இதுக்குள்ளே முறைப்படி செய்யப்பட்ட கிறிஸ்டல்ஸ், அதேமாதிரி சஞ்சீவி வேறு, இது எல்லாமே உள்ளே ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு வீட்டுக்கு தேவையான பாதுகாப்பு, கந்திருஷ்டி இல்லாமல், கண்ணூர் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் கந்திருஷ்டி விநாயகர். நான் சொல்ல அதிர்ஷ்டம், பேரானந்தம், பெரிய சக்தி, மகாசக்தி. இது வந்து பார்த்திங்கன்னா லக். இந்த கூடிய கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து சூரிய பந்தனம் செய்யப்பட்டது. இந்த ஆஞ்சநேயரை நம்ம வந்து வழிபட்டு வீட்டில் வச்சுட்டோம்னா போதும். எப்பேற்பட்ட காரியத்தடங்கள், நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன், பணம் வந்து தங்க மாட்டேங்குது, ஸோ பலவீனமாக இருக்கேன், பலம் வேணும், வீட்டுக்கும் பலம் வேணும், என் மூளைக்கும் பலம் வேணும், இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா லக்கை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட ஆஞ்சநேயர். இது வீட்டில் வச்சாலே போதும். பணம் இருக்கும் இடத்துலையும் வைக்கலாம், பூஜை ரூம்லையும் வைக்கலாம். பேர்பட்ட சக்தி ஊட்டி அதுக்குன்னு ஒரு முறைப்படி ஆகம விதைப்பது எல்லாம் செஞ்சு தான் இந்த சக்கரங்கள். ஸோ இந்த வேணும்னாக்கா கீழே நம்பருக்கு கால் பண்ணால் உங்களுக்கு வந்து சேரும்.
மந்த்ராலயத்தோடைய ஹோம் டூர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் லெங்க்தியான வீடியோ தான். எல்லாத்தையும் காமிக்கணுங்கிற ஒரு ஆசை தான். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது ஃபுல்லாக ஒரு வியூ காட்டுங்க அப்படின்னு. அதனால தான் ஃபுல்லாக வியூ காட்டியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நேர்த்தியாக செய்யப்பட்டு எடுத்து வைக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இங்கே சென்னையிலையும் நம்மளுடைய ஷாப் இருக்குது. அதுமாதிரி தஞ்சாவூர்லேயும் லேங்வால் மால்லையும் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள நம்பர் 2 நம்பரும் இருக்கும். சென்னை, தஞ்சாவூர்னு இருக்கும். எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன பொருள் வேணும், இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கட் ஷாட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அனுப்பலாம். இல்லைனா அது பேர் மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தீபம் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓங்கார ஆயில் இருக்குது. சுபம் வந்து பார்த்தீங்கன்னா சுபம் பொடி இருக்குது. வஜ்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒன்று நான் சொல்லியிருப்பேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் அதை இந்த கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அனுப்பிச்சாலே போதுமான விஷயம். இது வேணும், இது எப்படி, என்ன ப்ரைஸ், இதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரே ஒரு எப்போதுமே வைக்கக்கூடிய விண்ணப்பம் தான். ஏன்னா நான் ஒன் மேன் ஷோ, நான் மட்டுமே ஆக்டிவேட் பண்ணி நான் மட்டுமே ஓடுற விஷயத்தினால இருக்கிறதுனால கொஞ்சம் சில நேரத்தில் பொருள் நம்மளே செய்கிறோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோதாரா இருக்குது, வஜ்ரா இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் கஸ்டமைஸ் பண்ணுறோம் இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறது நான் ஒருத்தனே தான். அதேமாதிரி ஒன் மேன் ஷோ அப்படிங்கிறதுனால சில பேருக்கு பொருள்கள் வந்து தாமதமாக இருக்கலாம், கொஞ்சம் தள்ளி வரலாம். அதனால் அதை பொறுத்துக்கோங்க. வருங்காலங்களில் அதை கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக பொருள் மிஸ் பண்ணாமல் வரும், அழகாக வரும். சில தாமதங்கள் இருந்துச்சுன்னா மன்னிக்கவும். ஆக மொத்தத்தில் மந்த்ராலயம் நம்மளுடைய இயக்கக்கூடிய மந்தி என்ற ஆலயத்தை, நம்ம வாழ்கிற வீடு, உயிர் வாழ்கிற கூடு சக்தியூட்டமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணி வச்சது. நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடியோலேயே நான் கொடுத்துருப்பேன். இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதே நீங்களே செஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக இந்த பொருள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் சக்தி வாய்ந்த பொருட்கள் இருக்க வேண்டும், சக்தியாக இருக்க வேண்டும், வெற்றியாக இருக்க வேண்டும், தடைகள் இருக்கக்கூடாது, சுபமாக இருக்க வேண்டும், சுபமச்சகம், எல்லா வளமும் பலமும் பொருந்திய ஒரு வீடாக இருக்க வேண்டும், நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆக மொத்தத்தில் சக்தி ஓட்டம் மிக முக்கியம், பஞ்சபூதம் முக்கியம், நவகிரகங்கள் ரொம்ப முக்கியம், இறைவன் முக்கியம், ஆன்மீகம் முக்கியம், எல்லாத்தோடு சேர்த்து உழைப்பு முக்கியம். எல்லாம் சேர்ந்த ஒரு நிச்சயம் இன்பமயமான ஒரு வாழ்க்கை இருக்கும், தடங்களை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய ஸ்டோரோட முக்கியத்துவம். ஸோ மந்த்ராலயம் மறந்துடாதீங்க. உங்களுக்கு பொருள் வேணுச்சுன்னா கீழே நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. பத்திரமா சேஃபாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.